ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் கார்ன் வச்சு ஸ்வீட் கார்ன் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வாசனை வர மாதிரி பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா அது கூட 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பட்டரில் செய்யும்போது இந்த ஸ்வீட் கார்ன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வேக வைக்காத ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுருங்க, ஃபுல்லாக இருக்க வேணாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக எல்லா ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து நல்ல வாசனையே செம்மையாக இருக்குது. ஸ்வீட் கார்னும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா மீதமே இருக்காது, எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ரொம்பவே டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஆசையாகவே சாப்பிடுவாங்க. இப்போ சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கோமோ அது அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க. சாதம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர்ஸ் வந்து கம்மியாயிரும். இப்போ இது வந்து நம்ம செஞ்சுருக்க அளவு வந்து 2 லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் ரைஸ் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.